ஒரு 40 பிளஸ்ல இருக்கக்கூடிய பெண்களா இருந்தீங்கன்னா, முதல்ல நீங்க இந்த பெரிய மெனோபாஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடியே நம்ம உடல்ல வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். உங்க பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா மாற ஆரம்பிக்கும். அதே மாரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் வந்து ரொம்ப கம்மியான நாட்கள் மட்டும் கம்மியான அளவுலயும் போக ஆரம்பிக்கும். சில பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பீரியட்ஸோட அளவு வந்து அதிகமா வந்து போக ஆரம்பிக்கும். நாட்களும் சரி, அதனுடைய குவான்டிட்டியும் வந்து அளவுல அதிகமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 2வது உங்களுடைய ஆங்ஸைட்டி லெவல் வந்து அதிகமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில இருக்காது. ஸோ அந்த மாரி இருந்தது அப்படின்னா, நீங்க பெரிய மெனோபாஸ் பீரியட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு உடல் எடை வந்து அவங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த உடல் எடை அதிகரிக்கிறது இடுப்பு பகுதி, தொடை பகுதிகள்ல மட்டும் தொடர்ந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் போட்டுட்டே வரும். இந்த யூரினரி இன்கான்டினன்ஸும், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸும் வந்து ஆன் அண்ட் ஆஃப் வந்து அவங்களுக்கு இருக்கிறது. இந்த மாரி இருந்தாலும் நீங்க அந்த பெரிய மெனோபாஸ் பீரியட்ல இருக்கீங்கங்கிறது அர்த்தம். ஸோ ஒரு 40 வயதுல இருக்கீங்க, நான் பெரிய மெனோபாஸ் பீரியட்ல இருக்கேன், எனக்கு இந்த அறிகுறிகள்லாம் இருக்குன்னா, நான் சொன்ன மாரி 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்துகள் இதன் மூலமா உடம்ப டீடாக்ஸ் பண்றது. ஸோ அடுத்ததா நீங்க ஹார்மோனல் டயட் சார்ட்ட வந்து ஃபாலோ பண்றது, ரெகுலரா எக்ஸர்சைஸ் வந்து பண்றது, ரெகுலரா நம்ம உடம்புக்கு சன்லைட் வந்து படுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ வந்து ஃபாலோ பண்றது, நமக்கு பிடிச்ச விஷயங்கள ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ நம்ம வந்து ஃபாலோ பண்றது. இந்த 5 விஷயங்கள பண்ணீங்க அப்படின்னா, இந்த பெரிய மெனோபாஸ் பீரியட அழகா நம்ம வந்து கடந்து போயிடலாம்.